சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோட். நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கீழ் பார்த்தீங்கன்னா நீ சைன் பண்ணிட்டு காசு எடுத்துகிட்டு போ, நீ எடுத்த முடிவு ரொம்பவே நல்ல முடிவு தான், ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒரு நாள் மட்டும் கோர்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா நான் இந்த முடிவு எடுத்ததே மனோஜ்காக தான், மனோஜ்காக நான் எது வேணாலும் செய்வேன், மனோஜ் சந்தோஷமா இருந்தால் எனக்கு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி இங்கே பேசிகிட்டு இருக்கா மேடம், இவளோட நடிப்பை பார்க்க இங்கே யாரும் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயா நான் உனக்கு கொண்டாட கத்தாமல் இருன்னு சொன்னேன், அதுவும் காதில் விழவே இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்ட பார்த்தீங்கன்னா நானும் உன்னை என் பொண்ணு மாதிரி தான்மா பார்த்தேன், நீ இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்க கூடாது, இங்கே மீனாவும் ஸ்ருதியும் எப்படியும் அப்படி தான் நானும் உன்னை பார்த்தேன், ஆனால் நீ சொன்ன பொய்யினால் இங்கே எவ்வளோ பெரிய இப்போ பிரச்சனை பாரு, நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க கூடாது, நான் ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் கேட்டுக்கோ, இதுக்கப்புறமாவது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பொய் சொல்லாமல் ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யாரையும் ஏமாத்தாமல் நேர்மையாக வாழ பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்து பார்த்தீங்கன்னா பொய்ன்றது ராக்கெட் மாதிரி ஃபாஸ்ட்டாக போகும் ஆனால் நிலைச்சி நிற்காது, உண்மைன்றது ஜோதி மாதிரி நின்று எரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரவி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களை பற்றி மட்டும் யோசிச்சிங்க, மனோஜை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டீங்க, எனிவே உங்களோட ஃப்யூச்சருக்காக ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா நீங்கள் நானும் மீனாலாம் ஒரு கோ சிஸ்டராக இங்கே இருந்திருக்கோம், அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணது தப்பு தான், இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலத்துக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா பார்த்தீங்கன்னா நீ இங்கே ரோகிணியாக வராமல் கல்யாணியாக நேர்மையாக வந்திருந்தா கூட இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது, இதுக்கப்புறமா அது பொய்யான வாழ்க்கையை வாழாது, உன் பையனுக்காக வாழு, உன் பையனை பற்றி யோசிப்பாரு, இதுக்கப்புறம் இனி அவன் தான் உன் லைஃப் நீ நினச்சி வாழு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனாக நடந்துட்டுருக்கு, எல்லாரும் அவளுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கீங்க, அவளை கையெழுத்து போட்டு பணத்தை எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வக்கீல் மேடம் பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து கொடுக்குறாங்க சைன் பண்ண சொல்லி. ஆனால் ரோகிணி சைன் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மனோஜே பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் ரோகிணியை நேராக பார்க்காம பார்த்தீங்கன்னா திரும்பிக்கிறாரு மூஞ்ச. வித்யாவும் பார்த்தீங்கன்னா சைன் போடுடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களால சைன் பண்ண முடியாது, அவங்க கை ரொம்பவே நடுங்கும். உடனே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா நீ என்னடி அவனையே பார்த்துட்ருக்க, சைன் போடுடி, சைன் போடக்கூட தெரியாதா, மறந்து போயிட்டியா என்ன, கை இந்த நடுங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரோகிணி சைன் போடுவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ரோகிணி சைன் போடாமல் சைலண்ட்டாக பார்த்தீங்கன்னா பெண்ணை கையில் பிடிச்சிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. அவங்க கை ரொம்பவே நடுங்குது, அவங்க ரொம்பவே எமோஷ்னல் ஆக ஆரம்பிக்கிறாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா விஜயா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இவ போடுற நடிப்பு அப்படின்ற ஒரு பக்கம் அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பணத்துக்காக தானடி இவ்வளோ ட்ராமா பண்ணிட்டு இருந்தேன், இப்போ பணம் தான் இருக்குல்ல, கையெழுத்தை போட்டு நான் பணத்தை எடுத்துகிட்டு போடினா என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு விஜயா பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்கிறாரு. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கிறியா இல்லையா, சும்மா இருக்கிறதா இரு, இல்லைனா ஏஞ்சி உள்ளே போ அப்படின்னு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா விஜயாவை கத்துறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி பார்த்தீங்கன்னா சைன் போட முடியாமல் அந்த பேப்பரை கீழே வச்சுட்டு எழுந்து போய் ஓரமாக நின்று ரொம்பவே அழுகுறாங்க. அவங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காங்க தான், அவங்க நிறைய பொய் சொல்லியிருக்காங்க தான், ஆனால் இந்த சுச்சுவேஷனில் அவங்க பார்க்கும்போது ரொம்பவே நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது. உடனே மீனா பார்த்தீங்கன்னா ஒரு முடிவே தெரியாமல் காலம் ஃபுல்லாக அழுகுறதுக்கு இன்னையோட முடியுதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு சைன் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா ஏய் என்னடி நீ அவளுக்கே வக்காலத்தை வாங்கி பேசிகிட்டு இருக்க, ஏய் ரோகிணி உன்னோட நடிப்பை பற்றிலாம் எனக்கு தெரியும், உன் நடிப்பை நிப்பாட்டிட்டு ஒழுங்கு மாதிரிதான் சைனை பண்ணிவிட்டு பணத்தை எடுத்துகிட்டு போகிற வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா அந்த சைன் பண்ணுற பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணி கிட்ட கொடுக்குறாங்க. ரோகிணி அந்த பேப்பரை வாங்கிட்டு ஓரமாக நின்றுட்டு சைன் போட முடியாமல் ரொம்பவே அழுகுறாங்க. அவங்க அழுகுறதை பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சைன் பண்ணுவாளா மாட்டாளான்னு அவங்களுக்கு இருக்க ஆர்வத்தை விட பார்க்குற நம்மளுக்கு தான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். அதுக்கப்புறம் ரோகிணி பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு சைன் பண்ண போகிறாங்க. அந்த சமயம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகிற மாதிரி இருக்குது, மயக்கம் வர மாதிரி இருக்குது. சைன் போட போகும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு மயங்கி விழுந்துடுறாங்க. உடனே மீனா அவங்க ஃப்ரெண்டு வித்யாலாம் பார்த்துட்டிங்கன்னா ரோகிணின்னு எவ்வளோ தட்டி தட்டி எழுப்ப பார்க்குறாங்க, ஆனால் அவங்க ஏஞ்சிக்க மாட்டுறாங்க. உடனே ஸ்ருதியை பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு சொல்லி மீனா சொல்கிறாங்க. ஸ்ருதி தண்ணி எடுத்துகிட்டு தெளிச்சாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஏஞ்சிக்கவே மாட்டுறாங்க. எல்லாருமே ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல். அப்பவும் விஜயா பார்த்தீங்கன்னா ஏய் இதெல்லாம் உன்னோட நடிப்புன்னு எனக்கு தெரியும்டி, ஒழுங்கு மாதிரியே எழுந்து சைன் போட்டுரு, இல்லைன்னா உன்னை மெதிச்சு நான் கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி விஜயா கத்திக்கிட்டே இருக்காங்க. உடனே அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீ இந்த மாதிரி தான் பேசிட்டு இருப்பியா, அந்த பொண்ணு மயங்க போட்டு ஊந்துருக்கு, என்ன எதுன்னு தெரியாமல் இருக்கும், நீ ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா யாராவது டாக்டருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இங்கே பக்கத்தில் தான் இருக்காரு, நான் கால் பண்ணி வர வைக்கிறேன் அவங்கள அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இவ பண்ணுற நடிப்பு மேடம், இவ நடிப்பை பார்த்து நான்
நிறைய ஏமாந்துருக்கேன். இதெல்லாம் அவன் நடிச்சிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா, "என்ன விஜய் அந்த பொண்ணு மயங்கி போட்டு விழுந்திருக்கு. நாங்க என்ன ஏதுன்னு தெரியாம இருக்கோம். நீங்க இப்ப கூட இப்படி பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து வந்து, "அம்மா அவ நடிக்கிறாளா இல்லையான்னு டாக்டர் வந்தா தெரிஞ்சுட போகுது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா மனோஜ் கிட்ட, "உண்மையாவே மயங்கி தான் விழுந்துட்டாளாடா?" அப்படின்னு கேட்குறாங்க. ரவி பார்த்தீங்கன்னா, "எமோஷனல்ல இந்த மாரி ஆயிருக்குமோ?" அப்படின்னு சொல்றாரு. முத்து பார்த்தீங்கன்னா, "இருக்கலாம். டாக்டர் வந்தா தெரிஞ்சிடும்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. மூஞ்சில தண்ணி தெளிச்சும் அவங்க ஏந்துக்க மாட்டாங்க. மயக்கம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு தெளிஞ்சே இருக்காது. எல்லாருமே அதனால ரொம்பவே ஒரு பயமாவும், ஒரு டென்ஷனாவுமே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, டாக்டருமே வந்துடுறாரு. டாக்டர் வந்து ரோகிணிய செக் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாருமே என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பொறுமையா பார்த்துட்டு இருப்பாங்க. டாக்டர் என்ன சொல்லப் போறாங்க, எது சொல்லப் போறாங்கன்னு யாருக்குமே தெரியல. டாக்டர் செக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்றாங்க. விஜயா பார்த்தீங்கன்னா, அதுதான் முடிய போதே அப்படின்னு கத்துறாங்க. ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஒரு நிமிஷம் கம்முனு இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரோட புருஷன் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இல்லன்னு ஆவ போகுதுன்னு விஜயா கத்துறாங்க. முத்து பார்த்தீங்கன்னா, இன்னும் சைன் பண்ணல. இதுவரைக்கும் இவன் தான்மா புருஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நேரத்துல அவளுக்கு மயக்கம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா, புரியல அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்ல நல்ல விஷயம் தான். கங்ராச்சுலேஷன் உங்க ஒய்ஃப் பிரெக்னென்ட்டா இருக்காங்கன்னு டாக்டர் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, மனோஜுக்கு ஒரு ஃபோக்கஸ் காட்டுவாங்க. மனோஜ் அப்படியே அலறி போய் நிப்பாரு. விடுகதை மாமா போட்ட பந்தல் மறுபடி பிரிச்சா கந்தல் அது என்ன? ஒவ்வொருத்தருடைய ஃபேஸையும் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸில் காட்டுவாங்க. இதில் மனோஜும் விஜயா வந்து ரொம்பவே ஷாக்கில் இருப்பாங்க. விஜயா பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் அப்படியே நிற்பாங்க. மனோஜ் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்றத பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறாரு. அவங்க 2 பேரும் தனியாக இருந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. கீழுமே பார்த்தீங்கன்னா டாக்டர் கிட்ட ஆர் யூ ஷுவர் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி எதுக்கும் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துட்டேன் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாமல் அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாக்கில் அப்படியே பார்த்தீங்கன்னா உறைஞ்சு போய் நிற்கிறாரு. அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதுக்கப்புறம் மயக்கம் வரும், வாந்தி வரும். இவங்கள நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே விஜயா டாக்டர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "என்ன டாக்டர் சொல்றீங்க? அவ பிரெக்னன்ட்டா இருக்கானா சொல்றீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா அவங்க பிரெக்னன்ட்டா தான் இருக்காங்க. நல்ல விஷயத்த தானே சொல்றேன். எல்லாருமே சந்தோஷப்படுங்க" அப்படின்னு சொல்றாங்க. விஜயாவே ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா தள்ளாடி போயிடுறாங்க. அப்புறம் விஜயாவை பார்த்தீங்கன்னா பிடிச்சி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லார் ஃபேஸையும் ஃபோக்கஸ்லேயே காமிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ரோகிணி மயக்கத்துலேருந்து எழுஞ்சிக்கிறாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. தண்ணியெல்லாம் குடிப்பாட்டுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்யா கிட்ட கேட்குறாங்க. வித்யா எதுவுமே பதில் பேசாமல் நிற்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் டாக்டர் பார்த்தீங்கன்னா, "கங்ராச்சுலேஷன்மா நீங்கள் அம்மாவா போகிறீங்க" அப்படின்னு ரோகிணியை பார்த்து சொல்கிறாங்க. ரோகிணிக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுது. ரோகிணி மனோஜை பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா எழுந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்தீங்கன்னா, "இவ்வளோ நல்ல விஷயத்த சொல்லியிருக்கேன். யார் மூஞ்சிலுமே ஒரு சந்தோஷமே இல்ல. எனிவே" அப்படின்னு ரோகிணி கிட்ட பார்த்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் மயக்கம், வாந்தி எல்லாமே வருமா? நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, பார்த்து இருந்துக்கோ" அப்படின்னு சொல்றாங்க. "செக்கப்புக்கு போயிடு" அப்படின்னு ஸ்ருதி "நான் கிளம்புறேன்னு" டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி பார்த்தீங்கன்னா, மனோஜையே பார்த்துட்டு இருக்காங்க ஃபோக்கஸா. மனோஜ பார்த்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா, அவங்க வயித்துல கைய வச்சு பார்க்குறாங்க. மனோஜ் திரு திருன்னு முழிக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியாம இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்னும் தெரியாம நிக்கிறாரு. வக்கீல் பார்த்தீங்கன்னா, "என்ன ரோகிணி இது உனக்கு முன்னாடியே தெரியாதா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல எனக்கு தெரியாதுன்னு" ரோகிணி சொல்றாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. யாருக்கு என்ன பேசுன்னே தெரியாம இருக்கிறாங்க. உடனே வக்கீல் பார்த்தீங்கன்னா, "என்னம்மா இந்த மாரி நேரத்தில இந்த மாரி விஷயம் தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்னம்மா பண்றது?" அப்படின்னு கேட்குறாங்க. ரோகிணி பார்த்தீங்கன்னா சைலண்ட்டா இருக்காங்க. உடனே விஜயா கோவத்தில பார்த்தீங்கன்னா, "இதுக்கு மேல என்ன நடக்குது? என்னவா இருந்தாலும் சரி, நீ வந்து ஒழுங்கு மரியாதையா சைன போடுறி" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி அப்படியே மலை மாறி நிக்கிற? ஒழுங்கு மரியாதையா சைன போட்டு குடுத்துட்டு போடி" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோகிணி பார்த்தீங்கன்னா, "இதுக்கப்புறம் என்னால டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, "பணத்த குடுத்து சைன் போடுறேன் தாண்டி சொன்னேன். சைன போடுறி" அப்படின்னு சொல்றாங்க. "அது அப்போ. இப்போ என்னால டிவோர்ஸ் குடுக்க முடியாது. என்னால இதுக்கப்புறம் மனோஜ பிரிய முடியாது" அப்படின்னு சொல்றாங்க. வக்கீல் மேடம் கிட்ட பார்த்தீங்கன்னா, "மேடம் நான் இதுக்கப்புறம் டிவோர்ஸ் குடுக்கறதா இல்ல" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க.